இந்த படத்தை பார்த்ததும் இப்போ நம்ம உயிரோட தான் இருக்கோமா இல்ல ஆவியா இருக்கோமான்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. இப்படி ஒரு படத்தை நீங்க பார்த்தா நான் சாகதான் போறேன், நான் சாகதான் போறேன், நான் சாகதான் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல யாஷிகா ஆனந்த் நடிச்சிருக்காங்க. ஐய, யாஷிகா ஆனந்த் சொன்னது ஆசையை பாரு. நீங்க நினைக்கிற சீன் எல்லாம் இதுல இல்ல. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. இது ஒரு பேய் படம். ஓபன் பண்ணுனா February 15, 2023 காலையில யாஷிகா ஆனந்த் மொட்டை மாடியில சூசைட் பண்ணிக்க போற மாதிரி நின்னுக்கிட்டு பேய் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கதைய ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரோவும் கொடுக்கறாங்க. இவதான் மதுமிதா, இவரு அவ ஹஸ்பண்ட் அருண். இவங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்கள தடுக்கி விட்ட அந்த குளத்தை நீங்க பாத்தீங்களா? ஆமா, அது அங்கதான் இருக்கு. கட் பண்ணுனா யாஷிகா ஆனந்தோட ஹஸ்பண்ட் கதிர், அப்புறம் கதிரோட ஃப்ரெண்ட் சிவா போன்ல பேசிட்டு இருக்காங்க. சிவா அவங்க லவ்வருக்கு கிஃப்ட் வாங்க கதிரை கடைக்கு கூப்பிடுறான். அப்போ கதிர் என் வைஃபை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி வரேன்னு கேக்குறான். இருந்தாலும் சிவா ஃபோர்ஸ் பண்ணனால யாஷிகாவை தனியா விட்டுட்டு போறான். மறுபடி அங்க ஒரு கட்டு. February 14 நைட் ஆகுது. சிவா அவன் லவ்வருக்கு ஃபோன் பண்ணி என்ன கொல்ல போறாங்க, சீக்கிரம் காப்பாத்துன்னு பதட்டமா சொல்றான். ஆனா அவன் எங்க இருக்கான்னு சொல்லல. போனு ஸ்விட்ச் ஆஃப். உடனே போலீஸுக்கு கால் பண்ணுனதெல்லாம் ஓகே தான். பட் ஃபோன் நம்பர் வச்சு ஈஸியா லொகேஷனை கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் இது பேய் படம்ன்றனால இடையில ஒரு சாமியார் கேரக்டரை காட்டி அங்க போய் வெத்தலையில மை தடவைதான் சிவா இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு நேரமா அந்த பேய் சிவாவை கொல்லாமலா வச்சிருக்கோம்? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நீங்க பேய் வரும் வரும்னு நினைப்பீங்க, ஆனா பேய் வராதுன்னு நினைப்பீங்க, ஆனா வரும். இது பேய் படம்ன்றனால மூச்சுக்கு 300 தடவை யாஷிகா இருக்க வீட்டை பெரிய வீடுன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பெரிய வீட்டுல தனியா விட்டுட்டு அது கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி தெரியுது. வடக்கு தெருவுல பெரிய வீடுனா அது கதிரோட வீடு தான். நீங்க அந்த பெரிய வீட்டு கதிரை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? இவங்க அந்த பெரிய வீட்டு கதிர் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா பெரிய வீடுகள்ல தான் பேய் வரும்ன்றது சினிமால ஒரு ஐதீகம். சிவாவை காப்பாத்த அந்த பெரிய வீட்டுக்கு போனா ஆக்சிடென்ட்ல மாட்டினாங்களே, அது 2 பேரு இங்க இருக்காங்க. அவங்க ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. யாஷிகா, அதாவது சைத்ரா என்னோட ஃப்ரெண்டு, காலையில பைக் ஆக்சிடென்ட் ஆகிருச்சு. அதனால நாங்க பக்கத்துல இருக்க இந்த வீட்டுக்கு வந்தோம். பார்த்தா சைத்ரா ரூம்ல இல்ல. கதிர்ட்ட போன்ல பேசினா அவளோட இறந்து போன ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி அவளை பார்க்க வரதா நம்புறா. அதனால அவ மாடிக்கு போய் சூசைட் பண்ணிக்குவா, சீக்கிரம் காப்பாத்துங்கன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே அவ குதிச்சிட்டா. நாங்க பயந்து ஓடிட்டோம். இப்ப என்ன ஆச்சுன்னு பார்க்க வந்தோன்னு சொல்றாங்க. சரின்னு எல்லாரும் உள்ள போய் பார்த்தா சிவா மட்டும் கத்தியோட கிடக்கான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இப்பதான் ஒவ்வொரு ட்விஸ்டா ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி சைத்ரா மாடியில இருந்து இன்னும் குதிக்கல. வீட்டுக்கு தேடி வந்த இந்த 2 ஃப்ரெண்ட்ஸு உண்மையாவே பேய். அவங்களுக்கே அவங்க இறந்து போனது தெரியல. இறந்த அன்னைக்கு சைத்ராவை பாக்குறது தான் பிளானா இருந்தனால பேயா வந்து அதையே திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்காங்க. வந்தது பேய்தான்னு கதிர் கண்டுபிடிக்கிறாரு. இதனால அன்னைக்கே வேற வீட்டுக்கு போறாங்க. ஆனா அது செத்து போன அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வீடு. மறுபடி தலை தெறிக்க பழைய வீட்டுக்கே ஓடி போறாங்க. அங்க வந்ததும் ஒரு ஃபோன் கால் வருது. அத பேசினதும் உண்மையாவே சைத்ரா குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. கதிர் டெட் பாடிய பார்த்து அழுதுட்டு இருக்கும்போது சைத்ரா பேயா வராங்க. உடனே கதிர் பேயே போன சொல்ல, அட நாயே, நீயே பேய்தான் நாயேன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. பார்த்தா வீடு தேடி போனப்பவே கதிர் ஆக்சிடென்ட்ல செத்துருப்பாரு. அடுத்து வந்ததெல்லாம் ஆவி. இந்த 2 பாவியும் சேர்ந்து ஃப்ரெண்டு, சாமியாரு, போலீஸ்ன்னு எல்லாரையும் கொன்னுருவாங்க. இந்த ஃப்ரெண்டு ஆவியா வந்து அவன் லவ்வரை கொன்னுருவான். இதுக்கு இடையில செத்து போன 2 பேருக்கும் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு தெரிய வருது. அப்போ நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டோமா? இதுக்கப்புறம் அவங்கள பார்த்த டாக்டரையும் கம்பவுண்டரையும் கொன்னுடுறாங்க. ஏன்னா இந்த படத்துல வர பேய்களோட ரூல்ஸ் படி அவங்க செத்துட்டாங்கன்னு தெரியாத வரைக்கும் நார்மலா இருப்பாங்க. செத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடிதான் பேயாவே மாறுவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவங்கள பேயா பார்த்தாங்களோ அவங்கள கொன்னுருவாங்க.
ஆக மொத்தம் இப்ப படத்துல யாருமே உயிரோட இல்ல. ஃபைனலா யாஷிகா ஆனந்த் படம் ஓப்பனிங்ல மாடியில நின்னாங்களே அந்த சீன் வருது. இப்ப அவங்க ஆடியன்ஸை மிரட்டுறாங்க. போன ஆன்மாதான் தனக்கு தெரிஞ்சவங்களையும் பார்த்தவங்களையும் உயிரோட விடாதே. அப்ப நான் எப்படி உங்களெல்லாம் உயிரோட விடுறது? வரேன், உங்க ஒவ்வொருத்தவங்களையும் தேடி உங்க வீட்டுக்கே வரேன். அதோட படம் முடியுது. இப்போ நீங்க உயிரோட இருக்கீங்களா இல்ல ஆவியா இருக்கீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.